Energy is stored in an inductor. When a current I flows through an inductor, that is, current I flows through a coil, the energy stored in it is given by UB equal to 1 by 2 L I square. இதுக்கான டெரிவேஷன் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும். Energy stored in an inductor is in the form of magnetic energy. ஸோ இந்த ஃபார்மில் மட்டுமே நமக்கு இனஃப். ஸோ கரண்ட் growth in an LR சர்க்கியூட் பார்க்கலாம். இவருங்க இண்டக்டர் எல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போத் ஆர் இன் சீரிஸ். கனெக்டர் வித் அது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் as well as இண்டக்டர். அப்போ இஎம்எஃப் இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு, இங்கே பொட்டாசியம் டெவலப் வந்து ஐஆர், இங்கே வந்து என்னது இஎம்எஃப் மைனஸ் எல் டிவிடிடி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு ஐஆர் ப்ளஸ் எல் டிவிடிடி. ஸோ கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் பார்க்கும்பொழுது என் கீ இஸ் க்ளோஸ்னு வச்சுங்களேன், கரண்ட் இன் சர்க்யூட் என்ன ஆகும், இன்க்ரீசஸ் எக்ஸ்போனன்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ தி கரண்ட் இன் சர்க்யூட் அட் எனி இன்ஸ்டன்ட் டி வந்துன்னா உங்களுக்கு ஐ ஈக்குவல் ஐ நாட் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ். இது டெக்ஸ்ட் புக் கிடையாது, அடிஷ்னலாக உள்ளது. இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்குறாங்க நீட்டு ஐஐடி ஜேடபிள்யூலாம். ஸோ அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கொண்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் தி க்ளோசிங் ஆஃப் கீ இண்டக்டன்ஸ் பிஹேவ்ஸ் லைக் ஓப்பன் சர்க்யூட். ஸோ கரண்ட் இன் சர்க்யூட் இஸ் 0. பாருங்க, ஓப்பன் சர்க்யூட்டில் என்னது டி ஈக்குவல் 0, ஐ ஈக்குவல் 0. ஸோ இண்டக்டர் ப்ரொவைட் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது என்னது, இது ஓப்பன் சர்க்யூட்டாக பிஹேவ் பண்ணுது. ஜஸ்ட் ஆஃப்டர் தி க்ளோசிங் கீ இண்டக்டன்ஸ் பிஹேவ்ஸ் லைக் ஓப்பன் சர்க்யூட் அண்ட் கரண்ட் இன் சர்க்யூட் இஸ் 0. சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் ஆஃப்டர் க்ளோசிங் ஆஃப் தி கீ இண்டக்டர்ஸ் பிஹேவ் லைக் ஷார்ட் சர்க்யூட்டாகவும் என்ன பண்ணுது, பிஹேவ் பண்ணுது. சம்டைம்ஸ் என்னன்னா ஓப்பன் சர்க்யூட்டாகவும் சம்டைம்ஸ் ஷார்ட் சர்க்யூட்டாகவும் பிஹேவ் பண்ணுது. அந்த கரண்ட் இன் சர்க்யூட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் ஷார்ட் சர்க்யூட் போது என்னது உங்களுக்கு டி டென்ஸ் இன்ஃபினிட்டி, ஐ டென்ஸ் ஐ நாட். ஸோ இண்டக்டர் ப்ரொவைட் 0 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கேஸில் பிகாஸ் ஐ டென்ஸ் ஐ நாட் மேக்ஸிமம் கரண்ட் அது ஆர் பீக் வேல்யூ ஆஃப் தி கரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ நாட் ஈக்குவல் டு இ பை ஆர். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஆர் பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ நாட். பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் சர்க்யூட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி காயில். பிகாஸ் இங்கே செல்ஃப் இண்டக்டன்ஸ் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணவே இல்லை, வி பை ஆர் தான். சரி, கரண்ட் டிகே இன் அன் எல்ஆர் சர்க்யூட். இப்போ கரண்ட் டிகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஎம்எஃப் ஈக்குவேஷன் அது ஐஆர் ப்ளஸ் எல் டிவிடிடி ஈக்குவல் டு 0. ஓகேவா? கரண்ட் டிகேங்கும் போது ஸோ இனிஷியலி S1 ஆன் வச்சுக்கலாம். இந்த இதில் ஸ்விட்ச் ஆன், S1 இஸ் ஆன், S2 ஆஃப்னு வச்சுங்களேன். அடுத்து ஃபைனலி என்னது அதே மாதிரி S1 ஆஃப், S2 ஆன் வச்சுக்கோம். ஸோ கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் பார்க்கும்பொழுது ஒன்ஸ் கரண்ட் அக்கோர்ஸ் இட்ஸ் ஃபைனல் மேக்ஸிமம் ஸ்டெடி வேல்யூனா இஃப் சடன்லி ரெக்வயர்டு என்னது ஸ்விட்சிங் பொசிஷன்ஸ் S1 அண்ட் S2 ஆர் இன்டர்சேஞ்ச்டு, தென் கரண்ட் என்ன பண்ணுன்னா டிக்ரீஸ் ஆகும் எக்ஸ்போனன்ஷியலி ரெஸ்பெக்ட் டைமு. ஸோ என்னென்னா கரண்ட் இன் சர்க்யூட் அட் எனி இன்ஸ்டன்ட் ஐ இஸ் தட் இஸ் டி பர்டிகுலர் டைம் டீம் இஸ் given by ஐ ஈக்குவல் ஐ நாட் இ பவர் மைனஸ் டி பை டவ். இப்போ ஜஸ்ட்டு கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டி ஈக்குவல் 0 போது ஐ ஈக்குவல் ஐ நாட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர். இந்த கேஸ் இங்கே வரும். ஸோ டிசி டிஎஸ் இஸ் டு டெப்டைன் என்னது சப்ளை ஆஃப் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் பை கன்வெர்ட்டிங் ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது தெரியும். ஸோ இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஆல்டர்னேட்டிங் இண்டக்ஷனு. எப்படி சயின்டிஸ்ட் கரண்ட் டைரக்ஷன் வந்து தி எல்ஃபா ஃபியூலக்ஸ் ரைட் இன்டர்வல் வந்து வி கேன் ப்ரெடிக்ட். தி ஸ்டீலியஸ் ஆஃப் தி இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ்ட் கிவன் பைனா ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா சைன் மேட்டி. எனங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி காயில், ஒமேங்கிறது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டிங்கிறது டைம். ஸோ இஎம்எஃப் சைன்ஸ் ஆல் வேரிஸ் அப்படின்னு தெரியும். ஸோ சைன் 0 0, சைன் 90 1, சைன் 90 0, சைன் 270 -1, ஸோ சைன் 360 எப்படி சைன் வேவ் கிடைக்கும் உங்களுக்கு. சில கீ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என் கரண்ட் இன் ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஏபி இருக்கு, ஸ்ட்ரைட் கண்டக்டர். இது அப்ளிகேஷன், இது பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது மாதிரி இன்டியூஸ் கரண்ட் இன் லூப் எல்பி என்னது உங்களுக்கு கிளாக் வைஸில்,
ஏலேருந்து பி போகும்போது கரண்ட்டு லூப்பில் என்ன கரண்ட் இருக்கும், ப்ரெடிக்ட் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் திஸ் கரண்ட் இன் தி லூப்னு கேட்பாங்க. ஸோ கிளாக் வைஸ். ஸோ இஃப் கரண்ட் இன் ஏபி வந்து என்னது டிக்ரீஸ்னு வச்சுங்களேன், டிஸ் கரண்ட் என்னது லூப் வில் பி ஆன்டி கிளாக்ஸில் இருக்கும், இப்படி இருக்கும். அது டைம் கான்ஸ்டன்ட் டவ், ஏற்கனவே இந்த டவ் பார்த்துருப்போம் நம்ம இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைம் வேரிஸில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் a டைம் இன் which current decreases up to 37%, that is 0.37 times, or increases up to 63%, decreases up to 37% அல்லது increase up to 63% of peak current value, and uses tau equal to L by R. டவுங்கிறது என்ன, L by R, ratio between separator and to the reasons. இதை பாருங்களேன், உங்களுக்கு இந்த கிராஃப்லாம் பார்த்துருக்க மாட்டோம் டெக்ஸ்ட் புக்கில். இப்போ உங்களுக்காக ரெடி பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஐக்கும் டைமுக்கும் உள்ள, கரண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது. ஸோ இங்கே பாருங்கள் ஐ நாட்டு. ஸோ டிகேஸ் எக்ஸ்போனன்ஷியலி அப்படிங்கிறத காட்டுது. ஸோ தட் என்ன இங்கே வந்து டச் ஆகலை பாருங்கள், இது இன்ஃபினிட்லாம் மீட் பண்ணும். ஸோ இதுதான் 0.37 ஐ நாட்டுங்கிறது. இது ஐ நாட்டு, இது 0.37 டைம்ஸ் ஐ நாட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து என்னது, இது வந்து கரண்ட் டிக்ரீசஸ். கரண்ட் இன்க்ரீசஸ் பாருங்கள், இங்கே ஐ நாட் பாருங்கள் 0.3 ஐ நாட் இது. ஓகேவா? இது 0.63 டைம்ஸ் ஐ நாட்டுங்கிறது இந்த போர்ஷன். ஸோ இங்கே டி ஈக்குவல் டவ். அதே இங்கே 0.37 ஐ நாட்டில் வந்து டி ஈக்குவல் டவ். இங்கே தட் இஸ் டவுங்கிறது என்னது, எல் பை ஆர். ஸோ இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்து, இது எக்ஸ்போனன்ஷியல் டிகே. இங்கேயும் டச் ஆகுது, டாட்டில் வந்து இந்த லைன் டச் ஆகுது. சரி, அப்போது விபிஎல்லுக்கும் டைமுக்கும் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ விபிஎல் வந்து என்னது, இந்த லைன் விபிஎல், இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிகே. ஸோ விபிஎல் லைன் தான் அதுவும். ஸோ ஓகே, இன்னொன்று அந்த கரஸ்பாண்டிங் கிராஃப், ரெண்டுக்குள்ள கிராஃப் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப், ஷேர்.